முதல்ல எனக்கு சக்கரை கட்டி ஒரு பெரிய லான்ச், அப்புறம் சித்து +2, கண்டேன் 1000 விளக்கு. எந்த படமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு போகல. கண்டேன் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் அது ஏதோ சில காரணங்களால் சரியாக போகல. அப்பப்போ எங்கேயாச்சும் வெளில போகும்போது கூட எங்கேயாச்சும் ஜிம்லலாம் எங்கே இருக்கும்போது ஒரு சாதாரண பப்ளிக்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் ஃபிலிம் கண்டேன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ், படமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தேன், திருப்பி ஃபேமிலியோட போய் பார்த்தேன், ஆனால் ஏன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலையே அப்படின்னு கேட்டார். பட் யூ ஸ்டார்ட் டூயிங் குட் ஸ்கிரிப்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியில் இதே மாதிரி வந்து எல்லாருமே சாந்தனம் உனக்கு நல்ல டேலண்ட்ப்பா, நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா ஃபைட் பண்ணுற, நல்லா நடிக்கிற, உனக்குன்னு ஒரு டைம் ஒன்று வரும், ஒரு நல்ல கதை ஒன்று வரும், எடுத்து பண்ணுமா. ஸோ யாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு என் மேலே ஒரு அவர்ஷன்லேருந்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ வாழ்த்தினா கூட என்னடா எங்கேயோ தான் மிஸ் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு, அது எனக்கும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் சரி, எங்கள் அம்மாவுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். நான் கரெக்டாக ஐ திங்க் IPL மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் கிரவுண்டில், சேப்பாக்கில். அப்பா சொன்னார், இந்த மாதிரி அவர் தங்கர் பச்சான் ஃபோன் பண்ணார், ஏதோ உங்களோட ரஷ்ஷஸ் எங்கேயோ ஏதோ பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன், இது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார். நான் உடனே ஃபோன் பண்ணேன். ஸோ தங்கர் பச்சான் சார் சொன்னார், இந்த மாதிரி சாயந்தரம் காலையில் மீட் பண்ணலாம், எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க வாங்கன்னு சொன்னார். நான் உடனே அடுத்த நாள் காலையிலே கிளம்பி போனேன். இந்த ஃபோட்டோஸ் பார்த்துருந்தாரு. அப்புறம் அதியமான் சார் டைரக்ஷனில் நானும் நக்குல் சுவாதி 3 பேர் ஒரு படம் பண்ணுறோம், அமளி தொங்கலி அப்படின்னு. அந்த படத்தோட ரஷ்ஷஸ் வந்து பார்த்துட்டு இவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நல்ல டேலண்ட் உங்களுக்கு, பட் ஏன் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் யோசித்தேன், சரி எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணுறேன், அதில் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, சரி இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒன்று வந்திருக்கு. ஏன்னா அழகி, பள்ளிக்கூடம், 9 ரூபாய் நோட்டு, சொல்ல மறந்த கதை, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் பண்ண ஒரு டைரக்டர் வந்து, அதாவது யாரோ கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, பட் இப்படி பேர்பட்ட ஒரு டைரக்டர் வந்து நம்ம டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம கூப்பிட்றாரு அப்படிங்கிறப்ப நான் டிசைட் பண்ணேன். நான் சரி நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக இதுக்கு வந்து நம்ம இத்தனை நாள் பண்ண படங்களோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிகாஸ் இதை விட்டால் எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டேன். நான் ஸோ போய் மீட் பண்ணேன், கதையை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா கிட்ட பேசினேன். அப்பா வந்து உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் அப்பா இந்த படத்தோட கதையும் கேட்கல, படமும் பார்க்கல, எந்த ரஷ்ஷஸ் எதுவுமே, ஃபோட்டோஸ் எதுவுமே பார்க்கல. இந்த சாங் மட்டும் தான் ஆடியோ ரிலீஸ் முன்னாடி ஒரு வாட்டி நான் போட்டு காமிச்சேன். நான் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னப்போ, உனக்கு கதை பிடிச்சிருக்குன்னா நீ பண்ணு. அவர் ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு டைரக்டர், ரொம்ப நல்ல டெக்னீஷியன், ஒரு ஆக்டரை கண்டிப்பாக நல்ல ஷேப்அப் பண்ணுவார், நல்லா காவ் பண்ணுவார், உனக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மர் கண்டிப்பாக வெளில கொண்டு வருவார், நீ நினச்சிட்டு இருக்க அந்த பிரேக் கண்டிப்பாக உனக்கு இந்த படத்தில் கிடைக்கும், ஸோ கண்ணை மூடிட்டு இந்த படத்தை போய் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கையில் என்னை முழுசாக ஒப்படைச்சிட்டேன் நான் தங்கர் பச்சான் சார்கிட்ட. போனதுக்கப்புறம் அண்ணாமலை அப்படிங்கிற கேரக்டர் தான் எனக்கு கொடுத்தாரு. இதில் தனியாக அண்ணாமலை தான் ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஹீரோனா இந்த அம்மாக்கும் பையனுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அதுதான் இந்த படமே. அண்ட் நான் இன்னொரு என்ன மைண்ட் செட் வந்துட்டேன்னா, என்ன தான் நம்ம டான்ஸ் ஆடினாலும், என்ன தான் ஃபைட் பண்ணாலும், கடைசியில் படம் ஜெயிச்சாதான் அது நம்மளுக்கு வந்து பேர் வரும். அண்ட் டைரக்டர்ஸ் சொன்னார், இந்த மாதிரி வந்து நல்ல ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் நல்ல படைப்புகள் கொடுக்க முடியுதுன்னு. உண்மையிலேயே அந்த ஆக்டர்ஸை உருவாக்குறது வந்து டைரக்டர்ஸ் தான். என்னதான் வந்து ஒரு ஆக்டர் வந்து நடித்து அதை ஆடியன்ஸ் வந்து ரசிச்சா கூட, அந்த ஆக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அந்த டைரக்டரோட மைண்ட் செட் தான். அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்தா தான் அந்த ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே நல்ல டைரக்டர்ஸ்னால தான் ஆக்டர்ஸ் உருவாக்குறாங்க. அந்த விதத்தில் வந்து நான் முதல்ல ரொம்ப பயந்தேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு சிட்டி பாயாக பண்ணிவிட்டு, ஒரு சாக்லேட் பாயாக பண்ணிவிட்டு, இது ரொம்ப ஒரு கிராமத்துறை இளைஞர்னா வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக நான் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், இது எப்படா வந்து என்ன கான்ஃபிடன்ஸ் என்ன செலக்ட் பண்ணான்னு தெரியல நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல அந்த பையன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தினார். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஆக்சுவலாக எனக்கு தேவையே இல்லை தினம் அந்த மாதிரி வரதுக்கு. பட் தினம் என்னை லுங்கி கட்டிட்டு வர சொல்லுவார் ஆஃபீஸ்க்கு. செல்ஃபோன்ஸை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கட் பண்ணிட்டு வருவார். 7 மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து யாரை என்ன ஃபோன் பண்ணாலும் 7 மணிக்கு மேலே தான் பேசணும். நான் கூட யோசித்தேன், சரி கான்சன்ட்ரேட் பண்ணுறது பண்ணலாம், பட் எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும்னு சொல்லி யோசித்தேன். பட் அந்த ஒர்க் ஷாப் முடிகிற டைமில்
கண்ணாடியில் நான் என்னையே பார்த்தப்போ நான் சாந்தனுவை பார்க்கல, நான் அண்ணாமலையை தான் பார்த்தேன். நான் எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக அண்ணாமலை மாதிரி தான் பேச ஆரம்பிச்சேன். அதை நானே உணர ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அப்போ புரிஞ்சது இவர் எதுக்காக வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அப்படின்னு. மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து அந்த ஒர்க் ஷாப் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது யூஸ்வலாக ஒரு படத்துக்கு போகும்போது இதான்ப்பா சீனு, இதான் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த சீனை முதல்ல உணரணும், அந்த டைலாக்ஸை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அதை ஒரு அவுட்புட் கொடுக்கணும். பட் தங்கல் பச்சான் சாரோட இந்த ஒர்க் ஷாப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த சீன் எடுக்கிறோம், அண்ணாமலை தான் கூப்பிடுவார். எல்லா கேரக்டர்ஸையுமே அந்த கேரக்டர் நேம் வச்சு தான் கூப்பிடுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அண்ணாமலை நாளைக்கு இந்த சீன் எடுக்கிறோம், இந்த தோல் ஃபேக்ட்ரியில் இந்த சீன் எடுக்கிறப்போ என்ன சீனு, என்ன டைலாக், நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ், அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, எப்படி ஷார்ட் வைக்க போறாருங்கிறது எல்லாமே ஆல்ரெடி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் அதை பண்ணி 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 அதை அதிலே ஊறிட்டேன் நான். ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சது எதனால அத்தனை நாள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக என்ன வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் பண்ண வச்சார் அப்படின்னு. முக்கியமாக சார் வரதுக்கு முன்னாடி தம்பிச்சோடனு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து ஒரு 2-3 வாட்டி ஸ்கிரிப்டை முழுசாக எனக்கு படிச்சு அந்த ஸ்கிரிப்டை எனக்கு மைண்டில் ஏற்றி விட்டு இந்த படத்தில் தான் நான் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டேன் எந்த அளவுக்கு வந்து ஒரு கேரக்டருக்குள்ள இறங்குறதுனா என்ன அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு சிட்டி பாய்லேருந்து கம்ப்ளீட்டாக கிராமத்து பையனா உங்களுக்கு அந்த வேரியேஷன் அது தெரிஞ்சதுன்னா அதுக்கு முழு காரணமும் டைரக்டர் பின்னாடி ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தான். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு மேலே எங்கள் ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா அதை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டராக என்னால் இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ண முடியும் தெரியல. ஆப்வியஸாக இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் இப்போதைக்கு எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அவுட்புட் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு அதை சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா டெக்னீஷியன்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் இது ஒரு நல்ல படமாக உருவாயிருக்கு. படத்தோட ரஷஸ் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லா படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ளீஸ் கிவ் அஸ் யுவர் சப்போர்ட். அண்ட் என்னென்னா சொன்னதே எல்லாம் திரும்பி சொல்லிட்டுருக்காங்க, நிறைய பேர் சோர்ந்து போய் உட்காரலாம். பட் இதுக்கு மேலே எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஆஸ் அன் ஆக்டராக எங்களோட டியூட்டி நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக வேணும்னு ப்ளீஸ் ஆண்டவனை வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது எனக்காக கேட்கல. என்னோட ட்ரெயினர், ஜிம் ட்ரெயினர் கோபி அப்படின்னு ஒருத்தர், அவர் பெசன் நகரில் இருக்கார். அவரோட ஒய்ஃப் வந்து இன்னும் 1 or 2 weeks டெலிவரி ஆக போகுது. அந்த மாதிரி நேரத்தில் அவரால் ஒரு சின்ன ஜிம்மில் வேலை பார்க்குறாரு பெசன் நகரில். ஸோ அவரால் சுத்தமாக வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு 4 daysக்கு வந்து ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது. ரொம்ப லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பட்டினி கடந்து எதுவுமே வாழ்க்கையில் எல்லாமே இழந்து அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு வந்து ஒரு 15 நாள் என்னை 10 கிலோ இறக்கணும்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் அப்படின்னு நினச்சேன். பட் இவர் கொடுத்த மோட்டிவேஷன் அண்ட் எனக்கு வந்து ஒரு ட்ரெயினர் கோபி 20 நாளில் ஒரு 7 கிலோ குறைச்சி அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்ட் ஆகினார். ஸோ இந்த படத்தை பற்றி எழுதும்போது, என்னோட கேரக்டர் பற்றி எழுதும்போது ஒரு வார்த்தை அவர் கோபியை பற்றி எழுதிங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர். ஸோ அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தைகள் எழுதிங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. தங்க சார்னு சொல்லிடுறேன். என்னுடைய குருநாதர் மணிரத்னம் சார் கடல் படத்தோட டப்பிங் நடந்துட்டு இருக்கு. நான் முழு பிற்படுத்தி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நீ காலையிலேயே வந்து கலந்துட்டு உடனே ஓடி போயிட்டேன். இப்போ கொஞ்சம் தாமதமாக வந்தால் அதுக்கு நீங்கள் மன்னிச்சுக்கணும், எல்லாரும் மன்னிச்சுக்கணும். இந்த படத்தில் நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய தொழில் அதிபர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு முழுக்க ஒரு புது அனுபவம் தங்கை சாரோட ஒர்க் பண்ணது. ஒரு விஷயம் தான் என்ன விவேக்க வச்சது இந்த படத்தில். அது என்னன்னா திரு தங்கர் பச்சான் அவர்கள் தான் டைரக்டரா இருக்காரு. திடீர்னு போய் கேமரா ஹேண்டில் பண்றாரு. எங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் ஆளை கண்ணு பார்த்தா ஒரு ட்ரெஸ் ஒரு மேக்கப் போட்டு அவர் வந்து நடிக்கிறாங்க எங்க கூட. கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஸ்பாட்லேயே இல்லைன்னு பார்த்தா அங்க ஷூட்டிங் பார்க்க வந்த மக்களோட மக்களா உட்காந்து அந்த உள்ளூர் பிரச்சனையை பேசிட்டு இருக்காரு. இவருடைய சமுதாய பற்று, இவருடைய இந்த சமுதாய ஆதங்கத்தை, இவருடைய இந்த சமுதாய உணர்வை திரைக்கு உருமாற்றி தரும், அதாவது சிதையாமல் பதிவு செய்யும் இவருடைய இந்த பணியை நான் மதிக்கிறேன். நடுவில் நான் நிறைய டைரக்ட் பண்ணலாம்னு எனக்கு பெருசா படம் எவராவது பண்ணிக்கலாம், டைரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். பட் தங்க சார் படம் எல்லாம் அவரை பண்ணி நம்ம என்ன பண்ணாம இருக்கோம் அப்படின்னு தோணும். 9 ரூபாய் நோட்டு, பள்ளிக்கூடம் அண்ட் அழகி 9 ரூபாய் நோட்லாம் அன்பிலீவபிள் ஃபிலிம். நான் வந்து வார்த்தைகளால் சொல்லக்கூடாது. லைக் அம்மாவோட பாசத்தை எப்படி நம்ம வார்த்தைகளை சொல்லி முடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஐ ரெஸ்பெக்ட். இப்பவும் அர்ஜுன் சார் பேசிட்டு இருந்தா சார், 1/2 hour நீங்க தியேட்டர்ல வெயிட் பண்ணுங்க.
அந்த ப்ரெஸ் மீட்டிங் போயிட்டு வரணும், கட்டாயம் நான் போகணும்னு சொல்லி அவர் உட்கார வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். அது எனக்கு அது வந்து விஷயம் இல்லை. பட் இங்கே வந்து நான் தங்கர் சாருக்காகவும் இந்த படத்துக்காகவும் நான் பேசுறதுங்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. இதில் வந்து சின்ன பிள்ளை கேரக்டர் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் இதில் வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவர் தான். நான் ஒரு தொழிலதிபர், கிருஷ்ணகிரி பக்கத்தில் 2-3 மாம்பழ சாறு தயாரிக்கிற தொழிற்சாலை வச்சிருக்கேன். ஒரு கிரானைட் தொழிற்சாலை, மிகப்பெரிய தொழிலதிபர், பல கோடிகளுக்கு அதிபதி. என்கிட்ட வேலை பார்க்குறவர் தான் வந்து ஹீரோ சாந்தன் அவர்களும் இன்னொரு டிரைவர். இந்த டிரைவர் கேரக்டர் ஒருத்தருக்கும் சாந்தனுக்கும் எப்போவுமே ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இதை நான் வாட்ச் பண்ணுறேன். இதை வந்து நான் சரி பண்ண ட்ரை பண்ணுறேங்கிறது தான் அந்த கதையோடைய காட்சி அமைப்பு. இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறத சொல்றதுக்கு இயக்குனர் என்ன ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு இஷ்யூ, நீ போட்டிருக்க ட்ரெஸ் சரியில்லை, ஏதோ ஒன்று சொல்லலாம். பட் அவருக்கு எடுத்துருக்க இஷ்யூவை பாருங்களேன். இந்த கதாநாயகன் சாந்தனு, அதான் என் வேலை பார்க்குற கேரக்டர் வந்து என்ன ஐயான்னு கூப்பிட்டு பழக்கம். அந்த டிரைவர் வந்து டேய் எதுக்கு நான் ஐயான்னு கூப்பிட்றேன், சார்னு கூப்பிட்றாங்க. பாருங்க, இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவர் எடுத்திருக்கிற இஷ்யூ பாருங்க. அப்ப நான் சொல்றேன், டேய் என் டிரைவர் பேர் மாதேஷ். மாதேஷ் சாருங்கிறது வெளிநாட்டுல இருந்து வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை ஆள்றப்போ நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைடா. ஐயாங்கிறதாண்டா தமிழ்லேயே உன்னதமான வார்த்தை. எந்த ஒரு வெள்ளைக்காரன் இன்னொரு வெள்ளைக்காரன் சாருன்னு கூப்பிடுறாங்க, நம்ம தான் கூப்பிடுறோம். சாருங்கிறது அடிமைங்க வார்த்தைடான்றார். பாருங்க, ஒரு 2 கேரக்டருக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஏதோ ஒரு இஷ்யூ வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அங்கேயும் ஒரு சமுதாய விஷயத்தை தான் கொண்டு வராரு. இது ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னுடைய பாஷான கார், இந்த காரை நான் படுத்திருக்கேன், படுத்துட்டு இதெல்லாம் பேசிட்டு வரேன். ஒரு 4 கீரை கட்டு வாங்கி போட்டிருக்கேன் வீட்டுக்கு போற வழியில. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த கீரை கட்டு நான் போய் ஷார்ட்ல அடிக்கிறப்ப இதெல்லாம் கீரை கட்டு எதுக்கு? ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு பாஷ் கார்ல உட்காந்துருக்காரு, லேப்டாப் இதெல்லாம் இருக்கு. இந்த கீரை கட்டை வேற போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் டைலாக்ல எழுதியிருக்காரு. கடைசி அந்த கார்ல உட்காந்துட்டு, டே மாதேசன் டிரைவர் இந்த கீரை கட்டை பாடுறான், 12 ரூபா வேலை சொல்றான், ஏழைகளுக்கு இந்த கீரை ஒரு கனவா பேர் மாட்டான்னு தொழிலதிபர். இவன் ஒரு பெரிய கோடீஸ்வரர் நினைச்ச ஒரு கீரை தோட்டம், ஒரு கீரை பண்ண இல்ல, ஒரு கீரை எஸ்டேட்டே வாங்கலாம். அங்க நாங்க பேசல, அங்க வந்து தங்கர் அவர்கள் பேசுறாங்க. அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுடைய கவலை எதுக்கிறது வந்து இயக்குனரோட கவலை. நான் தங்கரை மதிக்கிறேன், தங்கர் சார் ஆல்வேஸ் சொல்ற வார்த்தைகளை சொல்ல பண்ணவே இல்லை. அவர் ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்க டைம்ல இவருக்கு வந்து பரபரப்பான நாங்க இன்ஸ்டியூட்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவோம். எனக்கு ஒரு இன்ஸ்டியூட்ல சீனியர், நான் ரொம்ப ஜூனியர். எங்களுக்கு 2 அடி ராஸ்டா கொடுப்பாங்க. 2 நாள்ல வந்து டிப்ளமோ ஃபிலிம் ஒன்று பண்ணணும், 10 நிமிஷத்துக்கு கதை சொல்லணும். அப்ப என்ன ஒரு பரபரப்பு இருக்குமோ அதே பரபரப்பு இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கு. அவரெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்றதே தெரியல. சினிமாவுக்கு வந்து இது 100வது வருஷம், எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். சினிமாங்கிற தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் இப்ப கடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 100வது ஆண்டுங்கிறது வரலாற்று சாதனை மிக்க இந்த ஆண்டுல இந்த அம்மாவின் கைபேசி வருது. இது 100 நாட்களை தாண்டி ஓடணும். தங்கர் சார் 100 படங்கள்